சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்களில் ஒரு சின்ன ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எனக்கு பர்சனல் கமெண்ட்ஸ்லேயும் சரி பர்சனலாக மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. 10 வருஷமாக பேசாமல் இருந்த நபர் கூட பேசிட்டாங்க, நான் ஒன்று சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பர்சனல் விஷயங்களை தான் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கு ஸ்க்ரீனில் சக்ஸஸ் ஆனவங்களோட ஸ்டோரி வந்து நான் போடாததுக்கு காரணம் இதனால தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்குது அப்படின்றதுனால என்னால் பப்ளிக்கில் அதை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயமாகவும் காட்ட முடியலை. மற்றபடி நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபஞ்ச மொழி மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் அப்படியே அப்பட்டமாக தெரிவித்து அதுக்கான ஒரு தீர்வை தேடுறீங்க அப்படின்றது எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு முதற்கண் எல்லாருக்குமே நன்றிகள். ஓகே, ஸோ நேற்று அந்த பரிகாரம் செஞ்சவங்க பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் சாமி அறையிலையோ பூஜை அறையிலையோ வச்சிடலாம். ஓகே, ஸோ கீழே போட்டு கிழிச்சிடாமல் ஏதாவது பத்திரப்படுத்தி வைங்க. ஓகே, சுவாமி அறை அப்படின்றது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அங்கால வச்சுருங்க. அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய நபர்களுடைய சிச்சுவேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிகாரத்தையும் சொல்கிறேன். இது வரைக்குமே நீங்கள் பிரபஞ்ச மொழியை ஃபாலோ பண்ணி இல்லைண்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த நபர்கள் ஏதோ ஒரு தூரத்தில் இருந்தும் உங்களை வந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதலை சுற்றி கெட்ட பார்வைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்லுது. அதாவது நீங்கள் எப்போ பலியாவீங்க, அந்த காதலும் சரி இந்த நபர்களும் சரி எப்போ பலியாவாங்க, எப்போ நம்ம வந்து அதில் ஒரு சுகம் காணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டே இருக்குது. அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்குது. உங்கள் நபர்கள்கிட்ட உங்களை நெருங்க விடாத அளவுக்கு ஒரு சில எதிர்ப்புகளையும் இந்த நபர்கள் வந்து தெரிவித்து கொண்டே இருக்காங்க. இந்த நபர்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் வருது. ஏதோ ஒரு விதத்தில் மனதுக்குள்ள வந்து அந்த நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், ஓகே போராடி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணும்போது இந்த எவில் ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய காதல்லையும் உங்களை சுற்றியுமே கண்டிப்பாக பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கண் பற்றுச்சு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் கூட அப்படியே உங்களை பற்றியே நோட்டம் விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த நபர்களும் நீங்களும் காதலிக்கிறீங்க இல்லையா, ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு நெகட்டிவ் பீப்புள் வந்து கண்டிப்பாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ உங்களுக்கு திருமணமாகிருக்கு அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, கண்டிப்பாக இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இஷ்யூ வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களோட சைட்லேயும் இருக்கிறாங்க, அதே மாதிரி அந்த நபர்களுடைய சைட்லேயும் இருக்காங்க, உங்களுடைய நபர்களுடைய சைட்லேயும். அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்றத அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து சொல்லிடுறாங்களாம். ஓகே, ஸோ அப்போது உங்கள் நபர்கள் என்ன தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு வரும்போதும் இந்த நடுவுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய நோட்டம் விட நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏதோ தந்திரமாக செயற்பட்டு உங்களுடைய நபர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்பவுமே பிரமிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் யார் வந்தாலும் சரி, நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் பார்த்துக்கொள்கிறேன் என் காதலுக்காக அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இதில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரபஞ்ச மொழியோட அந்த ப்ரேயர்ஸ் தான் உங்களை ஏதோ ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அப்படியே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியும் உங்கள் உள்ளுக்குள்ளேயே ஓகே பார்த்து கொள்ளலாம் என்ன வந்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை க்ரியேட் ஆகிரும். எத்தனை பேர்த்துக்கு இது பிரபஞ்ச மொழிக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கு பிறகு இப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட வரவிடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இந்த நபர்கள் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய அவர்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுடைய காதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்காங்க அப்படின்றதும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இந்த மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் புதுசாக எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இந்த நபர்களை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விஷயங்களை பண்ண முற்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர்களுக்கே ஃபீல் ஆகுது, அதாவது உங்கள் நபர்களுடைய தேர்ட் பார்ட்டி. ஓகே, இப்போ அவர்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு அப்படின்னாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது. ஏதோ என் பார்ட்னர் வந்து என்னை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த நபர்கள் உங்களுடைய காதலுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்ட்டு அவங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இவங்க எங்கே ஒரு விஷயம் நழுவுற மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு விஷயத்தில் என்னுடைய நபருடைய கவனம் வந்து என்னுடைய பக்கம் இல்லை. இது வரைக்குமே
இவர்களுடைய கவனம் வந்து என்னோட சைடில் தான் இருந்தது, என் கட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. பட் இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரில, இவனுடைய காதல் இவனுடைய விஷயம் அப்படின்னு பற்றி ஏதோ விசித்திரமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டியான நபர்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுனாலேயோ என்னமோ இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் நபர்களை கவர்றதுக்கு, ஈர்ப்பை இந்த பக்கம் திருப்புறதுக்கு, அதாவது இப்போ மகிழ்லாம் பார்த்துருப்போம்ல நம்ம, இது வந்து ஒரு நபரை ஈர்க்கிறதுக்காக தன்னை இன்னும் கொஞ்சம் மெழுகூட்டி கொள்ளும், வர்ணம் வச்சுக்கொள்ளும், ஈர்ப்பை வந்து தன்னை பக்கம் ஈர்த்து கொள்ள பார்க்கும். ஓகே, ஸோ அப்படி இவங்க ஏதோ பண்ணுறாங்க. இருந்தாலுமே அவர்களுடைய பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த நபர்கள் மயிலாக பார்க்கக்கூடிய பார்வை நீங்களாக தான் இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய கவனம், அவர்களுடைய கவனம் உங்களுடைய பக்கத்துக்கு திரும்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் வந்து ஒரு குட் சைனை தான் சொல்கிறாங்க. மற்றது அவர்கள் வந்து ஏதோ ஒரு மெழுகூட்டுற மாதிரி ஒரு விஷயத்தையும் அங்கால பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே டிவைன் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனாக ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, எங்கே என்னமோ ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவர்களுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்காக அவங்க என்னென்ன ஃபைட் பண்ணணுமோ அதை தொடர்ந்துமே பண்ணி கொண்டு தான் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் டிவைன் சொல்லுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலில் இந்த நபர்கள் வந்து இப்போ மூன்றாவது நபரையோ இல்லை அவர்களுடைய குடும்பத்தாரையோ தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை இன்னும் வரைக்குமே கொடுத்துடல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமிட்மெண்ட் தராமல் இருந்திருக்கலாம். அப்படியான ஆட்கள் கொஞ்சம் திரும்பி யோசிக்கிறாங்க. அந்த 100% பாயிண்ட்டை போடலை அப்படின்னா கூட ஒரு 30% திரும்பி உங்களை பற்றி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றதையும் அவங்க காதில் வாங்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்கள் பார்ட்னர். ஆனால் உங்கள் பார்ட்னருடைய கவனம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட சைடில் வந்து திரும்பப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த நபர்கள் திரும்பி பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. இவர்களுடைய லைஃப்பில் நடந்து முடிஞ்ச ஒரு சில விஷயத்தையுமே மீட்டி பார்க்குறாங்க. ஓகேயா இருக்கா, நான் பண்ண விஷயங்கள்லாம் சரிதானா, நான் பண்ண விஷயத்தில் ஏதாவது தவறு இருக்கா, நான் நடந்து வந்த பாதைகளில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்குள்ளேயுமே பிரச்சனைகள் பயங்கரமாக வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னா கூட அதையுமே இந்த நபர்கள் என்னுடைய கைகளில் நடந்த பிரச்சனை சரிதானா, நான் இந்த நபருக்கு பண்ண விஷயம் சரிதானா அப்படின்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு பக்கமுமே யோசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்களோட சைடில் ஒரு டிவைன் சக்தி ஏதோ மாதிரி உங்களை கைட் பண்ணி ப்ராப்பராக வழி நடத்துது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவர்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது யூனிவர்ஸ் ப்ளீஸ், அவர்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது. ஓகே, இது வரைக்குமே அவங்க மறைச்சி வச்சிட்ருக்காங்க. ஒரு இன்னும் வரைக்குமே ஃபீலிங்ஸை வந்து சரியாக வெளிக்காட்டாமல் ஓகே 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 பார்த்துக்கொள்ளலாம்ன்ற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னா இப்போ இவர்களுடைய நடவடிக்கைகள்லேயே ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்த நபர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த நபர்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, குட் நியூஸ், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் நடக்காது, எல்லாமே முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது லைட்டாக இந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக மாறுதான். ஓகே, ஸோ பாசிட்டிவாக மாறுது அப்படின்ற மாதிரி இந்த டிவைன் சொல்லும் போதே இன்னொரு கவனத்தை செலுத்து அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி இந்த காதலுக்காக போராடுறீங்களோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியுமே போராடி கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இரு நபர்கள் உங்களுடைய நபருக்கு ஒரு போட்டியாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு நபர், அந்த குத்தி ஒரு நபர் இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஃபேமிலி சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த இடத்துல பிரச்சனை, அங்கால இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர்களே பிளான் பண்ணி வந்தாலுமே கூட இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள் செய்கிற ஒரு விஷயத்தினால உங்கள் நபர்கள் கொஞ்சம் தடுமாற்றம் அடைகிறாங்க, நிலை குலைஞ்சு போகிறாங்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்குமே ஒரு சூப்பர் ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கண்களில் தென்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு தைரியம் வந்திருக்கு, இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமான ஒரு விஷயம் வந்து உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிளானிங் இருக்குது, இதை பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க, யோசிக்காமல் பண்ணிடுங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸாக அமையும். ஓகே, இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது, அதை பண்ணலாமான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த நபர்களுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணமே இருந்தாலுமே கூட இங்கே ஒரு சில விஷயம் போராட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அவங்களோட சைடில் ஒரு சில பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய காதலுக்குமே மிகப்பெரிய ஒரு போட்டியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஓகே, தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கும் நடுவில் கூட இந்த போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் போகலாம். ஏன்னா நீங்கள் அந்த நபர்களை போட்டியாக எடுத்துக்கொள்ளலை, பட் அந்த நபர்கள்
வந்து உங்களை ஒரு போட்டியாக தான் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், குடும்பத்தில் இருக்க நபர்களுக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடிய அந்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அந்த தேர்ட் பார்ட்டி பக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆல்ரெடி இப்படியான ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு முதுகில் குத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு உங்கள் காதலில். இந்த இடத்துல பேசியிருக்கணும்ல, என் பார்ட்னர் எனக்காக ஃபைட் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர்களை டக்குண்டு ஃபேமிலி சைடை நோக்கி கதைச்சிட்டு போயிருக்கலாம். ஃபேமிலி சைடுக்கு வந்து பேசியிருக்கலாம். உங்களை அந்த இடத்துல தரம் தாழ்த்திட்டு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது என்ன சொல்லி உங்கள் நபர்கள் அவர்களுடைய வசியப்படுத்தினார்களோ அதே மாதிரி ஒரு சில பிளான்களையுமே இவர்களுடைய குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்கு பிளான் போடுறாங்க வரவிடாமல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா உங்களுடைய காதல் எவ்வளோதான் சொன்னாலும் இந்த நபர்கள் அதிலேருந்து மீண்டு வர மாட்டேன்றாங்க, உங்களையே தான் தேடி வராங்க. இவங்களுடைய ஃபேமிலி வந்து முழுசாக தலையிட்டிருக்காங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அப்போ வேறு பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு நினச்சா அவங்களுமே ஃபைட் பண்ணும்போது கூட இந்த நபர்கள் ஒரு பிடிவாதமாக இருக்கலாம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பை வந்து விட்டு கொடுக்க முடியலை அந்த நபர்களால். நிறைய பேர் அவங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் கூட, ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்கள் நபர்கள்கிட்ட பேசுகிறாங்க, அவர்களுடைய மைண்டை மாற்றிடலாம் அப்படின்னு ஃபைட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்த நபர்கள் அவங்களோட சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு உங்களோட சைடு ஓடி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த நபர்கள் ஓடி வரக்கூடிய இந்த பாதைகள்லையுமே நிறைய பேர் இந்த நபர்களை கண்காணிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறா, அவன் என்ன பண்ணுறா, எங்கே போகிறான், என்ன பண்ணுறா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நோட்டை விட்டுட்ருக்காங்க. அப்படின்றதுனால ஒரு தடுப்பு சுவர் ஒன்று இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அந்த தடுப்பு சுவர் இந்த நபர்கள் தாண்டி வர இல்லாமல் தான் அந்த ஃபைட். ஏன்னா உங்கள் நபர்களுடைய வீடை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த காதலுக்கு ஒரு தடங்களாக தான் இருக்காங்க. அதனால தான் இந்த நபர்கள் ட்ரை பண்ணி கூட உங்ககிட்ட வர முடியலை. அப்படின்றதுனால தான் இந்த நபர்கள் பயங்கரமாக மனசுடைஞ்சு மனசுக்குள்ளே அந்த அழுறதெல்லாம் இருக்குது இந்த நபர்களுக்கு. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வர்றாங்க, பட் பின்னோக்கி போயிடறாங்க. அப்போ இந்த நபர்கள் விட்டு விலகி நிற்கிறது, உங்களை வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு கதைக்காமல் உங்கள்கிட்ட கொஞ்சம் விலகி போயிருக்கிறது ஒரு நடிப்பு தானே தவிர்த்து இது உண்மையாகவே இந்த நபர்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு முடிவு மட்டும் கிடையாது அப்படின்றத என்னால் இங்கே தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நபர்கள் வந்து உங்களை பிரிஞ்ச உடனேயே, ஏன்னா ஃபேமிலி தலையிட்டு தான் கண்டிப்பாக பிரிச்சிருப்பாங்க. அப்படி உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமே இந்த நபர்கள் ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த நபர்கள் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த நபர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாவா இருக்காங்க அப்படின்னா டிவைன் என்ன சொல்லுதுன்னா கிடையாது. அந்த இடத்துலேருந்து எப்படா மூவ் ஆன் ஆகி வெளியில் வருவன், எப்படா இந்த இடத்துலேருந்து விடுபடுவன். தேர்ட் பார்ட்டியே இருந்தாலுமே கூட அவர்கள்கிட்ட தேர்ட் பார்ட்டி கிட்ட அந்த ஸ்திரமான ஒரு அன்பை வந்து உணர்ந்திருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நான் எப்போ விடுபடுவேன் அப்படின்றது தான் இந்த நபர்களோட அதிகபட்ச ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போது உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்கள்லாம் என்னவா இருக்குன்னா, அந்த சிக்கிட்டு இருக்க அந்த கூட்டுக்குள்ளேருந்து நான் எப்போ ஃப்ரீடமாகி வெளியில் வருவேன், எப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு லைஃபாக அமைச்சுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த நபர்கள் இப்போது பண்ணிகிட்ருக்க ட்ராமா, அவங்க கோவமாக இருக்கட்டும், ஒரு ஆத்திரமாக இருக்கட்டும், எல்லாமே அவர்களுடைய ஃபேமிலியை நம்ப வைக்கிறதுக்காக இந்த நபர்கள் போட்டுட்ருக்க ஒரு மூடுதிரையை தான். மற்றபடி இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து டிவைன் கனெக்ஷன். ஓகே, ஸோ டிவைன் கனெக்ஷன் அப்படின்றதுனாலே இந்த நபர்கள் உங்களை விட்டு நீங்கிறதுக்கு முடியாத ஒரு பிணைப்பில் இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ இப்போ அவங்க போடுறது ஒரு ட்ராமா தானே தவிர்த்து இது உண்மை கிடையாது. மொத்தமாக பார்க்கும்போது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள நடுவில் அன்பு வந்து குறையாவே கிடையாது, அன்பு நிறைய தான் இருக்குது. ஆனால் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய சுவர் சில மனுஷங்களோட தடை தான். ஓகே, ஒரு சிலருக்கு அது குடும்பமாக இருக்குது, இன்னொரு சிலருக்கு அது பிடிக்காது, தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த தடையிலிருந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினச்சா அவங்கள கட்டி போட்டிருக்கிறதுலேருந்து அவங்கள பயப்படாமல் மீட்டெடுக்கணும், தடைகளை உடைச்செடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சா நாம் சொல்கிற இந்த குட்டி பரிகாரத்தை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நாம் சொல்கிற விஷயத்த டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மட்டும் உண்டு நேற்று பரிகாரத்துலேயுமே கூட நிறைய பேர் வந்து நான் பரிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன், பட் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணது வேறு விஷயமா இருக்குது. நான் அந்த இடத்துல உங்களுடைய நேமை 5 தடவை போடுங்க அப்படின்னு சொன்னால் அது ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கிடையாது. 5 தடவை நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களுடைய நபர்களோட பேரை சொல்லும்போது அந்த எனர்ஜியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த எனர்ஜியை வச்சு தான் நாம் அதுக்கு பண்ணக்கூடிய அந்த ப்ரேயரில் வந்து அந்த எனர்ஜியை போட்டு பண்ணும்போது தான் அவங்க உங்ககிட்ட வேகமாக வந்து
இதாக்குவாங்க. ஓகே, ஸோ பிரபஞ்ச மொழி எனர்ஜியை வச்சு தான் ரன் ஆகுது. ஓகே, எனர்ஜிஸ் மூலியமாக தான் உங்கள் நபர்களை வந்து ஈர்த்து கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு ஆக மாட்டேடுது. ஏன்னா கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் எல்லா கமெண்ட்டுக்குமே நாமளாக படித்து பார்த்து டைம் கொடுத்து தான் ரிப்ளை பண்ணுறோம். அதில் ஒரு சில குழப்பங்களும் இருந்தது. ஏன்னா சில பேர் வந்து இன்ஷியல் போடுறீங்க, ஒரு சில பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. நம்ம பரிகாரத்தில் என்ன விஷயம் சொல்கிறோம், உங்கள் நேம் சொல்லுங்கடா நேம் சொல்லுங்கள், நிக் நேம் சொல்லுங்கடா நிக் நேம் சொல்லுங்கள். இந்த இடத்துல வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ அது ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம ப்ரே பண்ணும்போது நீங்களுமே உருகி அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணி பண்ணுங்க. அப்படின்றதுனால தான் ஒரு சில நபர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உடனே கூட அங்கே சக்ஸஸ் ஆகிட்டு நேற்று கமெண்ட் பண்ணவங்க இருந்தாங்க. அந்த சாரி கமெண்ட்லேயும் இருந்துச்சு, நான் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணதுலேயும் இருந்தது. அது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நான் இந்த இடத்துல போடலை. மற்றபடி அவர்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்கு, அது அவர்களுடைய தன்னம்பிக்கையினால தான். அப்படின்றதுனால உங்களுக்குமே இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராப்ளம் என்னன்றது தான் டெரோ கார்ட்டில் சொல்கிறேன். அண்ட் அதுக்கேற்ற பரிகாரம் என்ன சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்பு வச்சா தானே நடக்கும். ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்குமே ஒரு எனர்ஜி தான் உங்களை ஈர்க்க போகுது. நீங்கள் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஈர்க்க போகிறீங்க அப்படின்னா மன ரீதியான எனர்ஜி தான். ஆல்ரெடி நீங்கள் ஈர்ப்பு விதி பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட தெரிஞ்சுக்கோங்க. ஈர்ப்பு விதி அப்படின்றது இந்த மேனிஃபெஸ்டேஷன், குட்டி குட்டி மேனிஃபெஸ்டேஷன்லாம் எதை வச்சு ரன் ஆகுதுன்னா எனர்ஜி வச்சு தான். அப்போ நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையுமே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த ப்ரேயரில் நேம் பண்ணுறது, இந்த பரிகாரம், என்னுடைய பரிகாரத்தை இப்போ நான் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் இந்த விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேர்களை தான் நான் எடுத்து ப்ரேயருக்கு வந்து போடுவேன். ஸோ அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்களை நான் ப்ரேயர்ஸில் வந்து சேர்த்துக்கொள்ள மாட்டேன். கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறமே தவிர்த்து அவங்கள நான் போட மாட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் யார் யார் இருக்கீங்களோ, பிரபஞ்ச மொழியோட உறுப்பினர்கள், குடும்ப அங்கத்தவர்கள் யார் யார் இருக்கீங்களோ அவங்கள கண்டிப்பாக நான் என்னுடைய ப்ரேயர்ஸ்லேயும் அவங்க போடுற கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக நான் எடுத்துக்கொள்வேன். நீங்களும் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கான பரிகாரம். ஓகே, ஸோ உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 2 நிமிஷம் ஃபோன் அப்படியே வச்சுட்டு அமைதியாக கண்களை மூடி ஒரு இடத்துல போய்ட்டு சிட் பண்ணுறீங்க. ஒரு 2 நிமிஷம் மனசை நல்லா அமைதிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அப்படியே நேராக உங்களோட கிச்சனுக்கு போயிட்டு அங்கால இருக்கிற உப்பு பானை இருக்குமல்ல, அதில் ஒரு கைப்பிடி உப்பு கொஞ்சோண்டு அல்லது ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து கொண்டுட்டு வந்து உப்பை இந்த வலது கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா இடது கைக்கு மேலே வலது கையை வச்சு இப்படி பொத்தி கொண்டு நான் சொல்கிற இந்த சுவிட்ச் வேர்டை மனதார சொல்லணும். ஓகே, அகெயின் வந்து நீங்கள் உட்காந்துருந்த இடத்துல சீட் பண்ணிவிட்டு நபர்களுடைய பேரை சொல்லி இந்த நபர்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலுமே கூட அந்த தடைகள்லாம் விடப்பட்டு இந்த நபர் ரொம்ப வேகமாக என்கிட்ட வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால் குறைஞ்சது ஒரு 5 தடவை சொல்லேண்டா சொல்லுங்கள். மனதார ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்படியே கைகளை பொத்தி கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்க்லையோ அல்லது ஓடுற தண்ணிலையோ அந்த உப்பை வந்து போட்டுட்டு உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தடைகள் வந்து இந்த நீரோட உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் கரைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி இப்படி கைகளை தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எடுத்து உங்களோட உள்ளங்கையில் வச்சு இப்படி தேய்ச்சிக்கோங்க. ஓகே, ஸோ தேய்ச்சி உங்களோட பரிகாரத்தை முடிச்சுட்டு நேராக கமெண்ட்க்கு வந்து அல்லது கமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு பரிகாரத்தை பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுடைய பேர்களை நீங்கள் இங்கால போட்டுட்டு போனீங்க அப்படின்னா நாம் ப்ரேயர் பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பரிகாரத்தை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், அப்பப்போ வர்ற கமெண்ட்ஸை தானே எடுத்துக்கொள்ளும். அப்படின்றதுனால கமெண்ட் பண்ணிவிட்டு போய் பண்ணுறது, இங்கால நாங்கள் பண்ணும்போது ப்ரேயர்ஸில் உங்களுடைய பேர்களை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் என்ன போடணும் அப்படின்னா நபர்களுடைய பேரை போட்டுட்டு எல்லா தடைகளையும் உடைத்து வா, உங்களுடைய நபரோட பேரை போடுங்க. ஃபஸ்ட்டு எல்லா தடையும் உடைத்து வா அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான பரிகாரத்தை நான் என்ன சொன்னேன் அப்படின்றத கேட்டுட்டு வடிவாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இந்த கமெண்ட்டில் உங்களுடைய பேர்களையும் உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக போடலாம். ஓகே,
ஸோ எனர்ஜிஸ் வச்சு மட்டும்தான் பிரபஞ்ச மொழி வந்து இயங்குது. அதுக்கேற்ற பரிகாரங்களும் அதுக்கேற்ற மேனிஃபெஸ்டேஷனும் எனர்ஜி மூலியமாக மட்டும்தான் இயங்குது அப்படின்றதுனால நீங்கள் அதை சரியான முறையில் வந்து பயன்படுத்தி கொள்ளணும். ஓகே, ஸோ பிரபஞ்ச மொழிக்குள்ளே இது வரைக்கும் நீங்கள் வரலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த பரிகாரத்துலேயும் நான் உங்களை வந்து இணைச்சு கொள்ளுவேன். ப்ரேயர்ஸ்லேயும் உங்களுடைய விஷயங்களை ஆட் பண்ணி கொள்ளுவேன். ஓகே, ஸோ இதே போல் இந்த மாதிரி ரீடிங்கில் நானும் கூட சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.